ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அருண், ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட், பிவிஎஸ்சி ஏஹெச், பிசிஆர்ஐ திருநெல்வேலியில் படிக்கிறேன். நேற்று வந்து நம்ம கேஸ் டிஸ்கஷன் வீடியோ வந்து போட்டோம், பார்ட் 1 வீடியோ. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நான் என்ன மாதிரி கேஸ்லாம் பார்த்தேன். நான் நேற்று வந்து உங்கள்கிட்ட டிவார்மிங் ஸ்கெடியூல் சொல்கிறேன்னு சொன்னேன். அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படின்னு. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி கைஸ், இப்போ நம்ம டிவார்மிங் ஸ்கெடியூல் பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த வீடியோவில் பப்பீஸ்க்கு வந்து பார்க்கலாம். கிட்டன்ஸ்க்கு வந்து செப்பரேட்டான டிவார்மிங் ஸ்கெடியூல் இருக்குது, அதை நான் தனியாக சொல்கிறேன். ஸோ வந்து பப்பீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 15 டேஸ் 15 நாள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் டிவார்மிங் பூச்சி மருந்து கொடுக்கறது. ஸோ இந்த 15 நாள் வந்து நம்ம எப்படின்னா ஃபஸ்ட்டு 15 நாள் ஆனோடனே நீங்கள் பூச்சி மருந்து வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க வந்து 3 மாதம் ஆகிற வரைக்கும் 15 நாளுக்கு ஒருக்க வந்து நீங்கள் வந்து டிவார்மிங் பண்ணணும். அப்புறம் 3 மாதம் வந்து அவங்க வயசு ஆனதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு மேலே மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் டிவார்மிங் பண்ணணும். எது வரையும்? 6 மாதம் வரையும். அப்புறம் 6 மாதம் அவங்களுக்கு ஆயிடுச்சு, வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் டிவார்மிங் பண்ணணும். எது வரையும்னா 1 வருஷம் அதுக்கு ஆகிற வரையும், 1 வயசு ஆகிற வரையும் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒருக்க டிவார்மிங் பண்ணணும். நெக்ஸ்ட் 1 வயசு ஆயிடுச்சு, 1 வயசுக்கு மேலே நீங்கள் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் அந்த பூச்சி மருந்து கொடுத்தா போதும். ஸோ இதுதான் வந்து ஸ்கெடியூல். சரிங்க கைஸ், நான் வந்து உங்களுக்கு டிவார்மிங் ஸ்கெடியூல் சொல்லிட்டேன். இப்போ வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அதை நான் சொல்லலான் இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொல்கிற மருந்தை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து மெடிக்கல் ஷாப்பில், வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு இந்த டிகிரி முடித்த போர்டு சர்டிஃபைட் வெட்டினரி டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ணணும். இதை நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்களே வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் பூச்சி மருந்து அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய நாய்க்குட்டி வந்து அதோடைய எடை வந்து 10 கிலோக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சஸ்பென்ஷன் வந்து கொடுக்கணும். தட் இஸ் சிரப் வந்து கொடுக்கணும். சரிங்க, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி 10 கிலோக்கு உள்ளே இருக்க பப்பீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சிரப் தான் கொடுக்கணும். தட் இஸ் சஸ்பென்ஷன் மாதிரி கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வெயிட் பார்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு 1 ml தான் கொடுக்கணும். இதுதான் லிமிட். இது வந்து 10 கிலோவுக்கு உள்ளே இருக்க நாய்க்கு. இப்போ வந்து உங்களுடைய நாயோட இடம் வந்து 10 கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேப்லெட்டுக்கு வந்து போகலாம். சரியா? அதாவது உண்ணி மாத்திரை, அதுக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம். பூச்சி மருந்து மாத்திரை, அதுக்கு வந்து போகலாம். நீங்கள் வந்து 10 கிலோவுக்கு மேலே இருக்க நாய்ங்களுக்கு வந்து 10 கிலோ பாடி வெயிட்டுக்கு ஒரு மாத்திரை. இதுதான் வந்து கணக்கு. மாத்திரை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாத்திரையை வந்து கொடுக்கலாம். மாத்திரையை வந்து நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ட்ரீட்ஸில் எதாவது வச்சு கொடுக்கலாம். கறி சாப்பிட்றாங்கன்னா அதில் வச்சு கொடுக்கலாம். ஆனால் அந்த மாத்திரையை வந்து நீங்கள் கொடுத்துடணும். சாப்பிட்றதுக்கு வெறும் வயிற்றுல தான் கொடுக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்கள் நாய்க்குட்டி வந்து 10 கிலோக்கு உள்ளே இருக்குது அதோடைய பாடி வெயிட் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நாய்க்குட்டியோட வெயிட் வந்து 2 கிலோ அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? 1 கிலோவுக்கு 1 ml, அப்போது 2 கிலோவுக்கு 2 ml நீங்கள் வந்து எடுத்துக்கணும். 2 ml எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து அவங்க வாயில் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கொடுக்குற மெத்தட். ஓகேவா? சரி கைஸ், இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து எல்லா இதுவும் சொல்லிட்டேன். ஆனால் என்னென்ன பிராண்டு அதெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வாங்கி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை பற்றின என்னென்ன மருந்து அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே மருந்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ட்விங்கிள் பாஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய வெட்டினரி படிக்காத ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மெடிக்கோஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், பை பை, டேக் கேர்.